இன்னைக்குப்பா அம்மா உங்களுக்கு ரொம்ப அருமையான ஹெல்தியான வெயிட் லாஸ் ஜூஸ் செஞ்சு காட்டுறேன்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அம்மா வந்து அன்னாச்சி பழம் எடுத்திருக்கேன். இப்போ தோலோடு தான் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். இதை வந்து துண்டு துண்டாக நறுக்கி போட்டுக்குவோம். ஆரஞ்சு பழம் ஒன்று எடுத்திருக்கேன். இதையும் மேலே உள்ள தூளை நல்லா சீவிக்கிடுவோம். அந்த ஆரஞ்சு பழத்தை நம்ம தோலை சீவியாச்சு. இதை மட்டும் நறுக்கிக்கிடுவோம். உள்ள கொட்டையப்பழம் வெளியே எடுத்துருவோம். நறுக்கிக்கிடுவோம். படிப்படியாக நறுக்கிக்கிடுவோம். கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு சட்டி வச்சுருக்கேன். இதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம். இப்போ 1.5 கிளாஸு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ தண்ணி சூடாகிட்டு வருது. இப்போ வந்து பட்டை எடுத்துக்கிடுவோம். பட்டை வந்து நல்லா வெயிட்டை குறைக்கக்கூடியது, நம்ம உடம்புல உள்ள வெயிட்டை நல்லா குறைக்கக்கூடியது. அதனால் பட்டை ஒரு சின்னதாக ஒரு 3 பீஸ் போட்டுக்கிடுவோம். கிராம்புப்பா, கிராம்பும் நல்லா நம்ம உடம்புல உள்ள வெயிட்டை நல்லா குறைக்கக்கூடியது. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இது ஒரு 5 கிராம்பு போட்டுக்கிடுவோம். இது வந்து ஓமம். ஓமம் வந்து நல்ல ஜீரண சக்தி தரும். நல்ல நம்ம உடம்புல உள்ள வெயிட்டை நல்லா குறைக்கும். அதனால் இது ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிடுவோம். இது வந்து பிரியாணி இலை. இதுவும் நல்ல நம்ம உடம்புல உள்ள வெயிட்டை நல்லா குறைக்கக்கூடியது. வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். இது ஒரு இலை போட்டுக்கிடுவோம். தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு வருது. இது வந்து அன்னாச்சி பழம்பா. நம்ம வந்து தோலோட நம்ம போடுறோம். தோலோட போடுறதுனால நமக்கு வந்து நல்ல நம்ம உடம்புல உள்ள வெயிட்டை நல்லா குறைக்கும். கெட்ட கொழுப்பெல்லாம் நல்லா அகற்றக்கூடியது. அதனால் அன்னாச்சி பழத்தை ஒரு இதில் இருந்து ஒரு 1/4 பீஸ் எடுத்திருக்கேன். இது வெயிட் வந்து ஒரு 75 கிராமு. இதை இதில் போட்டுக்கிடுவோம். நல்லா வேகட்டும். இப்போ இஞ்சி எடுத்திருக்கேன். நல்லா தோலை சீவிட்டு இது ஒரு 1/2 இஞ்சி அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/4 இதில் ஒரு அரை இது போட்டுக்கிடுவோம். சீச்சு 1/2 இஞ்சி அளவுக்கு இஞ்சியை சீவி போட்டாச்சு. நல்லா நம்மளுக்கு வெயிட் நல்லா குறையும். உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் நல்லா அகற்றக்கூடியது இந்த இஞ்சி. ஆரஞ்சு பழத்தை நம்ம தோலை சீவிட்டு வெறும் பல்ஸ் மட்டும் வச்சுருக்கோம். இதையும் இதில் போட்டுக்குருவோம். அரைவாசி எடுத்திருக்கேன். இதையும் இதில் போட்டுக்குருவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மீடியத்தில் வச்சு நல்லா வேக விடுவோம். நல்லா 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இதை ஃபுல்லாக நல்லா இந்த இதை வச்சு நல்லா இதை மற்ற வச்சு நல்லா மசிச்சிருவோம். எல்லாம் உங்களுக்கு ஆரஞ்சு இந்த அன்னாச்சி பழம் உடைய ஜூஸு எல்லாம் இதில் மசிஞ்சிடும். இதை வந்து நல்லா மசிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். ஆமாம், வந்து டம்ளரில் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக லைட்டாக ஒரு சாப்பிடும் இது நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக அது பைனாப்பிளை வெட்டி போட்டிருக்கேன். அதே மாதிரி ஆரஞ்சு பழத்தையும் லைட்டாக இந்த பல்ப்ஸை வெட்டி போட்டுக்கிடுவோம். எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். ஒரு 4-5 ட்ராப்ஸு நம்ம எலுமிச்சம்பழத்தை விட்டுக்குருவோம். ரொம்ப ஊற்றக்கூடாதுப்பா. ஒரு 5 ட்ராப்ஸு ஊற்றிக்கிறோம். நம்ம வேக வச்சுருந்த வெயிட் லாஸ் ஜூஸை இதில் ஊற்றிக்கிறோம். இப்போ இது வந்து ஃபுல் சக்கை ஃபுல் ஜூஸையும் நம்ம புழிஞ்சு எடுத்தாச்சு. ஒரு பிட்டு ஜூஸ் இல்லை. இந்த இதில் உள்ள சக்கை தான் இருக்குது. இது நமக்கு தேவையில்லை. அவ்வளோதான்ப்பா. அருமையான வெயிட் லாஸ் ஜூஸு ரெடி ஆயிடுச்சு. நம்ம 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். 1 கிளாஸு வெயிட் லாஸ் ஜூஸு எடுத்துருக்கோம். 1/4 கிளாஸு நம்ம நல்லா வேக விட்டுருக்கோம். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க இந்த ஜூஸை நீங்கள் குடிக்கலாம். இதே இதில் நீங்கள் வந்து பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்க இதை குடிக்க வேண்டாம். அதே மாதிரி மாசமாக இருக்கிறவங்க இதை குடிக்க வேண்டாம். பேபிக்கு பால் கொடுக்குறவங்களும் நீங்கள் இதை வந்து குடிக்க வேண்டாம். வெயிட் லாஸில் இருக்கிறவங்களும் டயட்டில் இருக்கிறவங்களும் மட்டும் இதை வந்து குடிக்கலாம்ப்பா. காலையில் வெறும் வயிற்றுல நீங்கள் இந்த ட்ரிங்கை நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நல்ல வெயிட் நல்லா குறையும். இது நல்ல வெயிட்டை குறைக்கக்கூடியது இந்த டீடாக்ஸ் தண்ணி.
இப்போ நம்ம இடுப்பில் உள்ள தொப்பையில் உள்ள கெட்ட கொழுப்பை பூரா கரைக்கக்கூடியதுப்பா இந்த டீடாக்ஸ் தண்ணி. இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்லப்பா அதிகமான வைட்டமின் சி இருக்குது. இது நம்ம உடம்புக்கும் நல்லா இம்யூனிட்டி பவரை அதிகரிக்கும். நம்ம ஸ்கின்னும் நல்லா ஷைனிங் குடிக்கும். ஸ்கின்னுடைய சுருக்கத்தை போக்கி ஸ்கின் வந்து க்ளோயிங்காக இருக்கும்ப்பா. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சிட்டு வாங்க. நல்லா வெயிட் நல்லா குறையும். நல்லா வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.